அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லம் டிப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற காலண்டர் அட்டை இருக்கு இல்லைங்களா, நம்ம வருஷம் பிறந்ததும் அந்த அட்டையை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போட்டுடுவோம். இனிமேல் அந்த மாதிரி தூக்கி போட தேவையில்லை. ரொம்பவே அழகான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசராக மாற்ற போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த காலண்டர் அட்டையில் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெண்டு கார்னருமே கொஞ்சம் அகலமாக இருக்க மாதிரி ஒரே சைஸில் இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. மிடில் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துடக்கூடாது. நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நைஃப் வச்சுட்டு ஒரு முக்கால் வாசி வரைக்கும் அந்த நைஃப் இறங்குற அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணி அட்டையை வந்து தனியாக எடுக்காதீங்க. அட்டை வந்து அதோடைய ஜாயிண்டில் இருக்கணும். ஆனால் மடக்கிற அளவுக்கு நமக்கு வந்து கட் உள்ளுக்குள்ளே இறங்கியிருக்கணும், அவ்வளோதான். இப்போ உள்ளுக்குள்ளே நைஃப் வந்து நல்லா இறங்கியிருக்கு. ஆனால் இந்த சைடு வந்து கட் ஆகலை. இப்போ வந்து நம்ம வந்துட்டு இதை எப்படி மடக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது போல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பீஸ் எல்லாமே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மடக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாருங்கள், இப்படி தான் வந்து மடக்கணும். கட் பண்ண சைடு வந்து இந்த பக்கம் இருக்குது. நம்ம வந்து உள் சைடாக இந்த மாதிரி மடக்கிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து கிடைக்கும். ஸோ இப்படி தான் இந்த சைடு வந்துட்டு நமக்கு வந்து இந்த பேப்பர் இருக்கிறதுனால நம்மளால் வந்து இதை ஈஸியாக மடக்க முடியல. ஸோ இந்த பேப்பரை வந்துட்டு நம்ம வந்து இது மேலே இருக்க அந்த அட்டை மேலே இருக்கிற அந்த பேப்பரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பேப்பரை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இது மேலே வந்து நல்ல ஒரு கிளாத் வச்சுட்டு நம்ம கவர் பண்ணி ஒட்டிக்கலாம். இன்றைக்கி இந்த வேஸ்ட் கிளாத்து தான் நான் வந்து இது மேலே வந்துட்டு ஃபுல்லாக ஒட்ட போகிறேன். ஸோ எப்படி ஒட்டுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை ஒட்டுறதுக்கு வந்து நான் வந்து ஹாட் க்ளூ கன் தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட ஹாட் க்ளூ கன் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு ஃபெவிகால் இருக்கு இல்லைங்களா, ஒயிட் ஃபெவிகால், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபேப்ரிக் க்ளூ இருக்கு இல்லைங்களா, அது கூட யூஸ் பண்ணலாம். இதை சுற்றி ஒட்டுற அளவுக்கு கிளாத் இருக்கா மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு நான் ஒட்டுற மாதிரியே நீங்களும் ஒட்டிக்கோங்க. க்ளூ கொஞ்சம் தாராளமாகவே அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இது போலவே அந்த சைட்லேயுமே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த சைடுமே ஒட்டிக்கலாம். நான் எடுத்திருக்க இந்த கிளாத் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் எடுத்திருக்க கிளாத் வந்து நைட்டி கிளாத் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா திக்காக இருக்கும். ஸோ அது போல் கொஞ்சம் திக்கான கிளாத்தாக எடுத்துக்கோங்க. ஸோ உள்ளே இருக்கிற அந்த அட்டை வந்து அந்தளவுக்கு வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்கு. இப்போ நம்ம மிடில் ஒட்டிக்கலாம். இப்போது நான் எடுத்திருக்க இந்த கிளாத்தில் இந்த ஓரம் வந்து இருக்கிறதுனால இந்த ஓரத்தை அப்படியே வச்சு நான் ஒட்டிடுறேன். சப்போஸ் நீங்கள் எடுத்திருக்க கிளாத்தில் ஓரம் இல்லாமல் ரா பீஸாக இருந்துச்சு அப்படின்னாக்கா ஓரத்தை வந்து அப்படியே மடித்து வச்சு அப்படியே ஒட்டிடுங்க. இந்த மாதிரி நல்லா இழுத்து வச்சு ஒட்டிக்கோங்க. கிளாத் எல்லாமே ரொம்ப லூஸாக இருக்க வேணாம். இது போலவே நம்ம வந்து இந்த சைடு அந்த சைடு ரெண்டு சைட்லையுமே ரொம்ப எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துட்டு அழகாக வந்து ஒட்டிக்கலாம். ஒரு இன்ச்சுக்கு மட்டுமே நான் கிளாத் வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ இப்போ வந்துட்டு இதையுமே இந்த மாதிரி ஒட்டிடலாம். இப்போது ஒட்டியாச்சு பாருங்கள். இப்போ வந்து இதில் இருக்கிற எக்ஸஸான பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த சைடு எப்படி ஒட்டினோமோ அதே மாதிரியே அந்த சைடுமே ஒட்டிக்கலாம். இப்போ இந்த சைடுமே ஒட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நீட்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இப்போ அடுத்ததா நமக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு பவுடர் பாக்ஸ் இல்லை ஷாம்பு பாக்ஸ் இல்லை ஏதாவது ஒரு பாக்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பவுட்ரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அந்த பவுட்ரு பாக்ஸை 2ஆக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த பாக்ஸ் வந்து ரவுண்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்ககிட்ட எந்த வேஸ்ட் பாக்ஸ் இருந்தாலுமே ஓகே. ஸோ இது போல் நீங்கள் வந்து அதை ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்து கிளாத் வச்சுட்டு இதையுமே நான் வந்து ஃபுல்லாக சுற்றி ஒட்டி விட்டுக்கிறேன். நம்மளோட ஷாம்பு பாக்ஸ் எல்லாமே வேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அதை கூட நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது ரெண்டையுமே நான் வந்துட்டு ஒட்டிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ 2 பாக்ஸுமே ஒட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த அட்டையோட வெளி சைடு இருக்குது இல்லைங்களா, அந்த சைடில் இந்த அட்டைக்கு தகுந்த மாதிரி ஒரு கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம மடக்கணும் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் மேலே நம்ம கட் கொடுத்து மடக்குன அந்த அட்டைக்கு கொஞ்சம் மேலே இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. ரா பீஸ் வந்து உள்ளே போகிற மாதிரி நான் மடித்து வச்சு ஒட்டியிருக்கேன். ஃப்ரண்ட் சைடில் மட்டும் ஒட்ட தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி 3ஆம் பக்கமும் ஒட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பேக்கெட் மாதிரி இருக்கும். ஸோ இது போலவே இந்த சைட்லேயுமே நம்ம வந்து ஒரு கிளாத் வச்சு ஒட்டிக்கலாம். இந்த கிளாத் வந்து கொஞ்சம் வேறு கலரில் எடுத்துக்கோங்க, வேறு கிளாத்தில் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அட்டையை ஒட்டுன அந்த கிளாத்லேயே எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தெரியாது. ஸோ அதனால் வேறு ஏதாவது ஒரு கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 2 பேக்கெட்டுமே வச்சு அட்டாச் பண்ணியாச்சு. நான் ஒரு பேக்கெட்டில் மட்டும் மிடில் க்ளூ வச்சு ஒட்டி விட்டுருக்கேன். ஸோ 2 பார்ட்டிஷனாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ வந்துட்டு இது எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இந்த உள் சைடு இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த மாதிரி இப்போது இந்த இடத்துல தான் நம்ம ரெடி பண்ணின அந்த பவுடரோட அந்த பாக்ஸை வந்துட்டு இது போல் தான் நான் வச்சு அரேஞ்ச் பண்ண போகிறேன். இதுக்குமே நான் வந்து க்ளூ தான் வச்சு ஒட்டிக்க போகிறேன். 2 கார்னர்லையுமே இந்த மாதிரி இந்த பாக்ஸை வச்சு ஒட்டிக்க போகிறேன். 2 சைடு அட்டையிலையுமே க்ளூ வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிக் பண்ணோம் அப்படின்னாக்கா நல்லா க்ரிப்பாக ஒட்டிக்கும். இப்போ இந்த சைடு ஒட்டினா மாதிரி இந்த சைடு அட்டையிலையுமே நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒட்டி விட்டு கொஞ்சம் நேரம் பிடிச்சிட்டே இருப்போம். அப்படி இருக்கும்போது நல்லா ஸ்டிக் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், ரொம்ப அழகான ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஃப்ளவர் வச்சு இந்த இடத்துல ஒட்டிக்கிறேன். இது எல்லாமே ஆப்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட இருக்கிற திங்ஸ் வச்சுட்டு நீங்கள் இன்னும் எப்படி வேணாலுமே இதை டெக்கோர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு சாட்டின் ரிப்பன் வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு சுற்றி ஒரு நாட் மாதிரி போட்டிருக்கேன். பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ வந்து இதில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேலே வந்து நம்ம பவுடர் பாக்ஸ் வச்சு அந்த 2 இடத்துலையுமே நான் வந்துட்டு பென்சில், பேனா அந்த மாதிரி வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இந்த கீழே வந்துட்டு இந்த மாதிரி நம்ம நியூஸ் பேப்பர் அதெல்லாம் வைக்கலாம். பசங்களுக்கு தெரியாத சிசர் வைக்கணும், அந்த மாதிரி ஏதாவது வைக்கணுன்னாலும் வைக்கலாம். அடுத்ததாக மெயின் வந்துட்டு நம்மளோட டிவியோட ரிமோட். ஸோ அதுதான் வந்துட்டு அங்கே இங்கே கிடக்கும். ஸோ அதை வந்துட்டு இதோட 2 பேக்கெட்லேயுமே அழகாக வந்து 2 ரிமோட்டையுமே வச்சிடலாம். அடுத்ததாக நமக்கு வந்து வீட்டில் வந்து அதிகமாக சேரக்கூடியது வந்து பத்திரிக்கை. ஸோ அதையுமே வந்துட்டு சென்டரில் அழகாக வந்துட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நிறைய ஸ்பேஸ் இருக்குது. பின் சைட்லேயுமே நமக்கு ஸ்பேஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதில் வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணலாம். வீட்டில் கசன்னு அங்கங்கே இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ ஒரே ஒரு காலண்டர் அட்டை இருந்தால் போதும், கொஞ்சம் கிளாத் இது இருந்தாலே போதும். ரொம்ப அழகாக நம்ம இதை ரெடி பண்ணலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, வேஸ்ட்டாக காலண்டர் அட்டை இருக்குது, ஸோ அதை யூஸ் பண்ணி வீட்டுக்கு ஏதாவது ஒரு டிஐஒய் போடுங்க சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த டிஐஒய் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது போல் காலண்டர் அட்டையை வச்சுட்டு இன்னுமே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னாலுமே கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்ததாக வரக்கூடிய டேஸில் அந்த மாதிரி வீடியோஸுமே போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிகமான ஸ்பேசஸோட பேக்கெட்டோட இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேஸ்ட்டாக இருக்கிற அட்டையுமே கொஞ்சம் கிளாத்துமே யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப ஈஸியான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி ஆச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் அந்த கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் செல்லம் டிப்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான
இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.